த்ரீ ஃபீட் ஃப்ரம் கோல்டு. இது ஒரு குட்டி கதை. தற்காலிகமான தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றின கதை. இது ஒரு தற்காலிகமான தோல்வியினால் ஏற்பட்ட லாஸை பற்றின ஒரு கதை. என்னென்னா, அமெரிக்காவில் டார்பின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த டைமில் தங்கம் கிடைக்கிற சுரங்கங்கள் நிறையா விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவர் ஒரு இடத்த வாங்கி கோல்டு ஓரை தேடி போகிறாரு. அவர் அதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், மிஷினரிஸ், மேன் பவர் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி தேடுறாங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுது. ஒரு கட்டத்தில் தங்கம் கிடச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறையா மிஷினரிஸ்லாம் வாங்கி அந்த ஓரை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2-3 பேட்ச் முடிஞ்ச உடனேயே அந்த ஓர் கிடைக்கிறது நின்று போயிடுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய தோண்டி தோண்டி பார்க்குறாங்க, ஆனால் தங்கம் கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அதை கைவிட்டுறாங்க. சரி, இதுக்கு மேலே அங்கே தங்கம் இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு ஜங் மேன் யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்துட்றாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. ஜியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு, ஏன் இந்த இடத்துல இதுக்கு மேலே தங்கம் கிடைக்கல அப்படின்னு பார்த்தப்போ அங்கே ஒரு ஃபால்ட் லைன் இருந்திருக்கு. டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபால்ட் லைனை அவங்க மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க அதுக்கு மேலே போகலை. இந்த டெப்த்தை தாண்டி நீங்கள் போனீங்க, இந்த இடத்துல நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா கோல்டு இருக்குது அப்படின்னு சொன்னவும், அவர் அதில் பல லட்சங்கள், பல கோடிகள் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பெரும் முயற்சி பண்ணிகிட்ருக்கும்போது ஏற்படுற தற்காலிகமான தோல்வியினால் அதிலிருந்து விட்டுட்டு வெளியில் வந்துடக்கூடாது. மேலும் மேலும் முயற்சி பண்ணணும். 3 ஃபீட் ஃப்ரம் கோல்டு அப்படின்னு இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னா, ஒரு கோல்டு கிடைக்கிறதுக்கு ஒரு 3 ஃபீட் முன்னாடிக்குள்ளே நீங்கள் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. குவைட்டிங் டூ ஏர்லி அதை பண்ணக்கூடாது. அதை பண்ணாமல் இருந்தாலே நம்மளோட சக்ஸஸ் கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள்.